Bibi, come to Mumbai. Smile upon her face, me know she pleased with this eyes. Coming around to make them gyal roll out them eyes. Go down there, why not go down there? Would you find a way to let me down slowly? A little sympathy. ஜூபிஷ் நம்ம ஆட்டோல போறோம். நான் பிளாக் பண்றேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு 400 ரூபா கம்மி பண்ணேன். இப்போ சொன்னா சரி 100 ரூபால கொண்டு விடுறேன் அப்படின்னு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. மும்பை கமிங். ஐ ஆம் கமிங் மும்பை. காலையில கம்மிங் சார், போட்டோ சார், டிக் டிக் சார். ओरे वाह. आप बोलो सर क्या करना है? आप बोलो सर क्या करना है? யோ வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? कहाँ जा रहे हैं हम लोग अभी? हम लोग जा रहे हैं जूबिश. अमिताभ बच्चन का इधर है ना? अमिताभ बच्चन कमिंग से इधर से आते जाते हैं क्या? आते रास्ते में ना अमिताभ बच्चन का बन गया, अक्षय कुमार का, अजय देवगन का, राज बब्बर है. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. விமல் போலோ ஜுபா கேசரி. அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க, அண்ணன் எல்லா இடமும் உங்களுக்கு சுத்தி காமிச்சு தருவாரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நம்ம ஆல்மோஸ்ட் ஜூகு பீச் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஆட்டோவில் வரும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவர் நல்ல கம்பெனி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா செலிபிரிட்டி விட இங்கே தான் இருக்குது, ஆனால் அது வந்து பைக்கில் சுற்றினா இன்னும் செம்மையாக இருக்குங்கிறாரு. பைக்கில் சுற்றினா கலி கலியாக போய் எல்லா செலிபிரிட்டியும் பார்த்துடலான்னு. இந்த ஜூகு சப்பாட்டி வந்து மும்பையில் ரொம்ப ஃபேமஸான பீச்சு. இது வந்து ஃபேமிலிக்கு ஒரு சரியான ஒரு பீச்சு. இந்த அளவு ஃபேமிலி க்ரௌடு வந்து நான் எந்த பீச்லையுமே பார்த்த கிடையாது. அந்த அளவு செம்ம க்ரௌடாக இருக்குது அந்த பீச்சில். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த அளவு இது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பீச்சுன்னு. இங்கே सब्सक्राइब करो और फॉलो करो. हाँ बस हमारा भाई हम लोग को मिला है भाई और अंकिता मैडम के साथ हमने पिक खींचा है. Could you find a way to let me down slowly? A little और ब्लॉग बना रहे हैं. जो भी ये कैसा है, ये जो भी एरिया ऐसा है कि इधर कोई भी आ सकता है, कोई भी मतलब कोई कर सकता है, कुछ नहीं बोल सकता कोई. ओके, नाइस टू मीट यू. ओके, நான் இங்கே இப்படி வந்தேன்னா ஆட்டோவில் வந்தேன். இதோட நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்தேர் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கேருந்து கரெக்டாக இங்கே வர்றதுக்கு 4 கிலோமீட்டரு. இங்கே ஆட்டோவில் வந்தாலே போதும். இந்த ஜூகு பீச் வந்து ஆல்மோஸ்ட் 6 கிலோமீட்டர் இருக்கு. ரொம்ப பெரிய பீச்சு. அதற்கு இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது அக்ஷய்குமார் வீடு வந்து. இருக்காது இந்த பீச். இந்த 7:30 பார்க்கும்போது இந்த சீனரி எல்லாம் பார்க்க செம்மையா இருக்கும்.
போட்டிங் போனோம். அதான் அங்கே நடந்து போயிட்டே இருக்கேன். ரொம்ப தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த போட்டிங் இருக்குது. நம்ம இந்த போட் டிராவல் இந்த ஜூ பீச்சில் பண்ணலைன்னா நம்மளோட அந்த பிளாக் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஹாய், இவர் தான் நம்ம அந்த ஏஜென்ட். இவர் தான் நம்ம அங்கே உள்ள கூட்டு போகிறது. I am boat rider. My name is Ganesh Das. Sunday, मैं actual में Friday, Saturday, Sunday 3 दिन boat crowd रहता है. बाकी दिन normal crowd रहता है. ये बोटिंग कितना बजे रहता है? ये बोट 7 बजे तक रहता है. 7 बजे रहता है. ये सनसेट हो जाता है ना. मिसाइल तो मिसाइल बोली जाइल एनसीआर में कदे हो सोनी डायल क्वालिफाइड. இந்த மாதிரிப்பட்ட போட் ட்ராவல்லாம் பண்ணும்போது ஒரு 3-4 பேர் வந்தா செம்மையா இருக்கான். சரி, முன்னாடி ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்தாச்சு. போட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கேன். இங்கேருந்து பார்க்கும்போது தான் செம்ம வியூவா இருக்கும். அதனால இது கரெக்டாக 7:30 இந்த கடல் வந்து எந்த அளவுக்கு வியூவா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ये पहले पर बोटिंग कर रहे हैं आपका? वो पहले पर कर रहे हैं, इसके लिए इतना डर लग रहा है. वाओ, सुपर. செமையா இருந்துச்சு. बहुत अच्छा ना, मजा आया ना. செம மாசா இருந்துச்சு. சக்சஸ். போட் ரைடு செம்மையா இருந்துச்சு, நிஜமாவே செம்மையா இருந்துச்சு. ஆனா மொபைல்ல கரெக்டா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர வைப்ரேஷனா இருந்துச்சு. பீச்சில் விளாக் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்தளவு க்ரௌடு. எப்பயுமே ஒரு இடம் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் செம்ம ஜாலியாக இருக்கணும். அந்த இடம் பயங்கர க்ரௌடாக இருக்கணும். டெஃபினட்டாக க்ரௌடாக இருந்தால் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டை லைக் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இது சொர்க்கம். ஏகப்பட்ட கடை இருக்குது, ஏகப்பட்ட. உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஷாப்பு உள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். आप लोग
இங்கே பாருங்க ஃபேமிலியாக உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. ஏன்னா இது செம்ம ஏரியா சாப்பிட்றாங்க. ஏன்னா பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே ஆர்டர் பண்ணணும், அவங்க டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இது ஒரு பாய் இருக்குது பார்த்தீங்களா, பாயில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பாய் வந்து 20 ரூபா தான். 20 ரூபா கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். Finally ends. All the promises are broken. No more fights to pick up the pieces. Finally ends. All the promises are broken. No more fights to pick up the pieces. I left you with the parts of me I don't want to see. இதுதான் ஜூ பீச்சோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, ஆனால் இதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஏன்னா பஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஆப்போசிட்டில் செம்மையாக போரோன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. செம்ம ஃபாரின் ஸ்டைலில் இருக்குது. அங்கேருந்து இந்த கடையில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். Been